ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குயின்ஸ் வேர்ல்ட். நிறைய பசங்க உளுந்தங்களி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே மடிப்பாங்க. உளுந்தங்களியே சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி உளுந்தங்கூழ் பண்ணி கொடுக்கலாங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன், கருப்பு உளுந்தான். இது கூடவே 3 ஏலக்காய் போட்டு வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சிடலாங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி, அதாவது 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்து அதனையும் வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு நம்ம இதை ஆற விட்டுறலாங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இதை பட்டு போல பொடிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவு, நான் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு 1/2 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கருப்பட்டி, 1 கப் அளவு தண்ணி வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த உளுந்த மசியை பொடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் தட்டி 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. கட்டி பட்டுச்சுன்னா நல்லா இருக்காது, அதுக்காக தான். இப்போ தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். பாதாம் பருப்பு போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இது எதனால் இது போடுறேன்னா, வெறுமனா உளுந்தங்கூழ் குடிக்க பிள்ளைங்க விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி பாதாம் பருப்பு, தேங்காய் இதெல்லாம் போடும்போது டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், அதுக்காகத்தான் இது போடுறோம். இது உங்களுக்கு விருப்பப்பட்டா போட்டால் போதும். இப்போ தேங்காயும் பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சிருந்தேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு தண்ணி நல்லா கொதிக்க விடலாங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருந்த உளுந்து மாவை இது கூடவே கட்டி இல்லாமல் கரைச்சி ஊற்றிடலாங்க. ஊற்றி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கட்டி பதம் வந்ததும் ஏற்கனவே நம்ம கருப்பட்டி பாகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா வெந்து பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய், பாதாம் பருப்பெல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் டெக்கரேட் பண்ணாலும் பண்ணி கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு, இல்லைன்னா அது கூடயே போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது பிள்ளைங்க கண்டிப்பாக குடிப்பாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.